ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி மகாலய அமாவாசை, மாலி அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு வந்து படைக்கணும். ப்ளஸ் இன்றைக்கி வந்து இறந்தவங்களுக்கு வந்து திதியும் கொடுத்துட்டு வருவாங்க வீட்டில் போயிட்டு. மாமனாருக்கு வந்து ஹஸ்பண்டும் அவரோட தம்பியும் போயிட்டு இன்றைக்கி திதி கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து படைச்சிட்டு தான் வந்து சாப்பிடுவோம் வீட்டில். ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டோம். எப்போவுமே அமாவாசைக்கு வந்து காலையில் வந்து சாப்பிட மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து மதியம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடுவோம். சரி பசங்களுக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் வந்து மாவு இல்லை. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு வந்து பொரியலுக்காக வந்து சேர்த்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வேக வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் 2 சைடுமே வந்து பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் பசங்களுக்கு. இதில் வெஜிடபிள்ஸும் இதை ஆட் பண்ணி பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். பட் குட்டி பாப்பா வந்து சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் அவளுக்காக வந்து நான் வெங்காயம், வெஜிடபிள்ஸ் சொல்லி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. காலையில் அவ்வளோவா டைமும் இல்லை, அதனால தான் வந்து ஆட் பண்ணலை. இன்னமும் இதில் வந்து சீஸ் சேர்த்து இல்லை பன்னீர் சேர்த்து செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். தவாவில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சாப்பிட்டாங்க. மதியம் சமையல்லாம் செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த சாண்ட்விச் கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியம் சமைச்சு சாமி கும்பிட்ற வரைக்கும் பசங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. 2 பேருக்கும் வந்து டோஸ்ட் பண்ணி சாஸும் வச்சு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லாவே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து காற்று போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரப்பர் பேண்டே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஒரு குட்டி டிப் தான். பசங்களுக்கு காலையில் டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே அரிசி பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு. ஒரு சைட் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி கழுவி வச்சுட்டு ஒரு சைடு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பூண்டு மட்டும் சேர்த்து விசில் போட்டு விட்டாச்சு. உருளைக்கிழங்கும் வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ உரித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோல் உரித்து வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். தோல் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ போட்டுட்ருக்கேன். ஏன்னா 2 பேருமே காலையில் சாப்பிடல. சரி கொஞ்சம் நேரம் டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரிஸ்காக வந்து வேலை செய்யலாம். அதனால் வந்து பால் ஊற்றி ஒரு சைட் டீ தூள் போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒரு சைட் சாதமும் வந்து வெந்துருச்சு. வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ வடிகட்டி சர்க்கரை போட்டு வந்து குடிக்கணும். சாதம் வடித்ததுக்கப்புறமா ஒரு சைட் கேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ பாயசத்துக்கு வந்து பருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணி ஒரு சைடு வந்து போட்டு விட்டுட்டேன் பாயசத்துக்காக. சிறு பருப்பு பாயசம் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. ஸோ இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை போட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்தேன். அவர் தான் இன்றைக்கி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி மாப் போட்டு கொடுத்தாங்க. காய்கறி எல்லாமே எனக்கு அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. தனித்தனியாக வெங்காயம், தக்காளி, சாம்பாருக்கு தனியாக காய், அதுக்கப்புறம் பொரியலுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு. சமையல் வந்து எவ்வளோ வேணாலும் செய்வேன் பிளான் பண்ணி. பட் இந்த காய்கறி எல்லாமே யாராவது ஒருத்தர் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வீட்டில் இருந்தால் அவர் தான் கட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பேன். இன்றைக்கி எல்லா காயுமே எனக்கு அவர் கட் பண்ணி கொடுத்ததுனால வேலை வந்து சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிருச்சு. வாழைக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவர் ஞாபகம் இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு சைடு வந்து தாளித்து விட்டாச்சு. சிம்மில் வச்சோம் அப்படின்னா அது ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடும். பாயாசமும் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்ததும் வந்து வெல்லம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதில் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இறக்கி வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து தாளித்து கொட்டணும். பாயாச வேலை முடிஞ்சதும் வந்து வாழைக்காய் பொரியலும் வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு அதே கடாயை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியலை வந்து தாளிச்சிட்ருக்கேன்.
பேரலலாக ஒரே டைம்லேயே வந்து குக்கரில் வந்து சாம்பார் தாளிச்சிட்டு ஒரு சைடு உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து தாளித்து விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா செஞ்சுருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் ஒரு சைட் தாளித்து விட்டாச்சு. சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. வடை மட்டும் இன்னும் போடணும். ஸோ கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்னும் மாவு அரைக்கல. பருப்பு வந்து ஊறிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி பொட்டு வச்சு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே தனியாக எடுத்து கரைச்சி வச்சுட்டு நானே வந்து மஞ்சள் ஃபுல்லாகவே வந்து வச்சு கொடுத்துட்டேன். நான் ஒரு பாத்திரமாக மஞ்சள் வச்சு கொடுக்க பெரிய பாப்பா தான் வந்து குங்குமம் வந்து வச்சு கொடுத்தா. வீட்டில் இந்த மாதிரி அவளுக்கு குட்டி குட்டி வேலை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். அவளுக்கு லீவ் இருந்தது அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். சின்ன சின்னதாக அவளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவள் எனக்கு பண்ணிட்டு தான் இருப்பாள். பூவெல்லாம் வந்து அவள் தான் வந்து போட்டு விட்டா. குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி ஒரு சைட் மஞ்சள் குங்குமம் வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எப்போவுமே வாசலில் வைப்பேன். மெயினாக அமாவாசை அன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ திதி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ வடை மட்டும் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அவர் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா அதில் வந்து அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாகிடும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு, சால்ட்டு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்து பைண்டிங்காக வந்து அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இதனால் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனாலும் வந்து பேலன்ஸ் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து எண்ணெய் குடிக்காது வடை. ஸோ இதுக்காக வந்து எப்போவுமே அந்த அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா மொறுமொறுன்னு வந்து நல்லாவும் இருக்கும் வடை, உளுந்த வடை. உளுந்த வடை எல்லாமே போட்டு எடுத்து வச்சாச்சு. நான் வடை போடுறதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போது தான் வந்து இலையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வடையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பூஜை வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. விளக்கேத்தி சாமி கும்பிட்றது மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்கிற வேலை. சாப்பாடு எல்லாமே எடுத்து ஹாலில் வச்சுருந்தேன். சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் உளுந்த வடை, சிறுபருப்பு பாயாசம் இதெல்லாமே வந்து ரெடியாக இருந்தது. அதுக்குள்ளே விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே பிள்ளையார்கிட்ட வந்து ஒரு கிண்ணத்தில் வடை பாயசம் செஞ்சேன் அப்படின்னா வந்து ஒரு 3லேருந்து 4 வடை வச்சுட்டு ஒரு டம்ளரில் பாயாசம் ஊற்றி தனியாக வந்து வச்சுருவேன். என்ன ஒரு நெய்வேத்தியம் பண்ணாலும் நான் எப்போவுமே பிள்ளையார்கிட்ட வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாகவே வச்சுருவேன். இலையில எல்லாமே போட்டாலுமே வந்து அங்கே பிள்ளையார்கிட்ட தனியாகவே கொஞ்சம் வைப்பேன். அது எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணது நான் அப்படியே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு கப் சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சாச்சு. அமாவாசைக்கு எப்போவுமே 5 இலை போட்டு தான் வந்து சாமி கும்பிடுவோம். இங்கே சென்னையில் வந்து இலை ரேட்டு தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஊர் சைடில் எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இலை தான் வந்து அவ்வளோ ரேட் விற்குது. இருந்தாலும் இங்கே கிச்சனில் தான் வந்து நான் குட்டியாக தான் வந்து பூஜை ரூம் வந்து வச்சுருக்கேன். தனியாக பூஜை ரூம் கிடையாது. ஸோ வந்து சிம்பிளாக வந்து இலை எல்லாமே போட்டு சாமி கும்பிட்டு திருப்தியாக வந்து சாப்பிட்டாச்சு. சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.